மறைக்கப்பட்ட சிகரம். காலப்பயணியின் ரகசியம். பழனி மலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும், அதுவும் மேகங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும்போது மட்டும் ஒரு மாய பாதை தோன்றும் என்று அந்த ஊர் பெரியவர்கள் பேசிக்கொள்வார்கள். அந்த பாதை எங்கே போகிறது என்று யாருக்கும் தெரியாது. பகுதி 1. காணாமல் போன ஆராய்ச்சியாளர். சித்தார்த் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவனது தாத்தா 50 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மலையில் ஏறி திரும்பி வந்தபோது ஒரு மர்மமான வரைபடத்தை கொண்டு வந்தார். சித்தார்த், இந்த மலையின் உச்சியில் ஒரு கோவில் இருக்கிறது, அங்கே போனால் நீ காலத்தை கடந்து செல்லலாம் என்று கூறிவிட்டு அவர் மறைந்து விட்டார். தன் தாத்தாவின் வாக்கை மெய்ப்பிக்க சித்தார்த் கையில் அந்த பழைய வரைபடத்துடன் மலையேறினான். பகுதி 2. காவலாளி மயில். சித்தார்த் வரைபடத்தில் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபோது அங்கே ஒரு பிரம்மாண்டமான தங்க வேல் தரையில் ஊன்றப்பட்டிருந்தது. அந்த வேல் சூரிய ஒளியை பெற்று ஒரு லேசர் கதிர் போல ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளியை பாய்ச்சிக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அவன் அந்த மயிலை பார்த்தான். அது சாதாரண மயில் அல்ல. அதன் தோகையில் இருக்கும் கண்கள் உண்மையான கண்கள் போல அசைவதைக் கண்டு அவன் திடுக்கிட்டான். அந்த மயில் அந்த வேலையும் பின்னால் இருக்கும் மேகங்கள் சூழ்ந்த கோபுரத்தையும் காப்பது போல நின்றது. பகுதி 3. ஒளியின் வாசல். திடீரென்று வானத்தில் ஒரு மின்னல் வெட்டியது. அந்த படத்தில் இருக்கும் அந்த தீட்சண்யமான ஒளி கீற்று. அந்த ஒளி வேலின் நுனியில் பட்டு தெரித்து ஒரு வாசலை போல விரிந்தது. மயில் கத்தியது. அது ஒரு எச்சரிக்கை சத்தம் அல்ல, உள்ளே வா என்ற அழைப்பு. சித்தார்த் தயக்கத்துடன் அந்த ஒளி வாசலுக்குள் நுழைந்தான். அவன் கண்ட காட்சி பிரமிக்க வைத்தது. அந்த கோபுரம் தங்கம் மற்றும் இரத்தினங்களால் இழைக்கப்பட்டிருந்தது. மேகங்கள் தரையில் பனி போல ஓடிக்கொண்டிருந்தன. அங்கே காலம் உறைந்து நின்றது. அவனது கைகடிகாரம் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது. பகுதி 4. கடந்த கால சந்திப்பு. அந்த கோவிலுக்குள் ஒரு முதியவர் அமர்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தார். அவர் நிமிர்ந்து பார்த்தபோது சித்தார்த் அதிர்ச்சியில் உறைந்தான். அது அவனது தாத்தா. 50 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன அதே உருவம், அதே இளமையுடன். நீ வருவாய் என்று எனக்கு தெரியும் சித்தார்த். இது சித்தரூடம். இங்கே காலம் கிடையாது. இந்த மயில் ஒரு தேவன். இந்த வேல் இந்த உலகத்தின் அச்சை தாங்கி பிடிக்கும் ஒரு சக்தி. நீ இங்கே இருக்க முடியாது. நீ உன் உலகிற்கு சென்று மனிதர்கள் இயற்கையை அழிக்காமல் இருக்க சொல்ல வேண்டும். இந்த மலை வெறும் கல் அல்ல, இது பூமியின் இதயம் என்று கூறி ஒரு சிறிய கல்லை அவனிடம் கொடுத்தார். மறுநொடி அந்த மயில் தன் தோகையை விரித்து ஒரு பலத்த காற்றை உருவாக்கியது. சித்தார்த் கண்கள் இருண்டன. அவன் மீண்டும் மலையின் அடிவாரத்தில் கண் விழித்தான். அவன் கையில் அந்த தாத்தா கொடுத்த கல் இருந்தது. மேலே பார்த்தபோது அந்த மலை உச்சி வெறும் மேகங்களால் மூடப்பட்டிருந்தது. அந்த மயில், அந்த ஒளி, அந்த வேல் எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனது கைகடிகாரம் சரியாக 50 ஆண்டுகள் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. கதையின் கருத்து: நாம் காணும் உலகம் வெறும் ஆரம்பம்தான். இயற்கையின் மடியில் இன்னும் எத்தனையோ மர்மங்கள் ஒளிந்து கிடக்கின்றன. அதிசய கல்லும் அவதிப்பட்ட குட்டி மனிதனும். மலையிலிருந்து எடுத்து வந்த அந்த கல்லை சித்தார்த் மெதுவாக திறந்தான். உள்ளே ஒரு சிறிய அசைவு. ஒரு கட்டைவிரல் அளவுள்ள மனிதன் மெல்ல எழுந்து நின்றான். சித்தார்த்தின் கண்கள் விரிந்தன. ஆஹா, இது சாதாரண கல்லில்லை, இது மந்திரப் பேழை. இவன் ஏதோ ஒரு தேவலோகத்து சித்தர் அல்லது வரம் கொடுக்கும் தேவன் என்று அவனுக்குள் ஒரு பேரானந்தம். பயந்து ஓட நினைத்தவன் அப்படியே முட்டி போட்டு அமர்ந்து கைகூப்பினான். சித்தார்த்: சுவாமி, மகாபிரபு, இத்தனை காலம் இந்த கல்லுக்குள்ளே தவம் இருந்தீங்களா? அடியேனுக்கு என்ன வரம் தரப்போறீங்க? பொன் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? இல்லை கையே அசைச்சா ஆகாயத்திலிருந்து பலகாரம் விழுமா? அந்த குட்டி மனிதன் பயந்து போய் பின்வாங்கினான். அவன் பெயர் குள்ளன். அவன் ஒரு சாதாரண காட்டுவாசி இனத்தைச் சேர்ந்தவன். ஏதோ விபத்தில் அந்த அதிசய பாறைக்குள் மாட்டிக்கொண்டவன். அவனிடம் எந்த மந்திரமும் இல்லை. குள்ளன் மெல்லிய குரலில்: தம்பி, முதல்ல அந்த பெரிய கையை எடு. எனக்கு மூச்சு முட்டுது. அப்புறம் எனக்கு பசிக்குது. கொஞ்சம் சோறு இருந்தா போடு. சித்தார்த் பரவசத்துடன்: ஆஹா, சோறு என்று ஒரு ரகசிய மந்திரத்தை சொல்கிறாரே, இது ஏதோ குறியீடு. சோறு என்றால் சொர்ணமா? தங்கமா? இதோ சுவாமி, உங்களுக்கு தங்கத்தட்டுல நைவேத்தியம் படைக்கிறேன்.
சித்தார்த் ஓடிப்போய் ஒரு சிறிய வெள்ளித்தட்டில் ஒரு பருக்கை சோற்றை வைத்து அதன் மேல் ஒரு துளி நெய் ஊற்றிக் கொண்டு வந்தான். குள்ளனுக்கு அது ஒரு பெரிய மலை போல தெரிந்தது. அவன் ஆசையாக சாப்பிடப் போனான். சுவாரஸ்யமான திருப்பம். அப்போது ஒரு பெரிய ஈ ஒன்று அந்த சோற்றின் வாசனையை மோப்பம் பிடித்து அங்கே வந்தது. அந்த ஈ குள்ளனை விட பெரியதாக தெரிந்தது. குள்ளன் அலறிக்கொண்டு, ஐயோ, அரக்கன், பெரிய அரக்கன் பறந்து வர்றான், தம்பி என்ன காப்பாத்து என்று சித்தார்த்தின் சட்டைப்பைக்குள் ஒளிந்து கொண்டான். சித்தார்த்து வியன்பு போய், பாருடா, ஒரு ஈயைக் கூட அரக்கன்னு சொல்லி அதை விரட்டுறது மூலமா எனக்கு ஏதோ வீர பாடம் எடுக்கிறாரு. சரி, இதோ இந்த அரக்கனை ஒழிக்கிறேன் என்று கையை வீசி ஈயை துரத்தினான். சிறிது நேரத்திற்குப் பிறகு சித்தார்த்தன் கையை நீட்டி, சுவாமி, என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்டான். குள்ளன் பையிலிருந்து எட்டிப் பார்த்து, தம்பி, உன் கைரேகையெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உன் கையில இருக்கிற அந்த வாட்ச் ரொம்ப சத்தமா டிக் டிக்குன்னு ஓடுது, அது எனக்கு பயமா இருக்கு, அதை கொஞ்சம் தூர வைப்பியா என்றான். சித்தார்த் சிலிர்த்து போனான். ஆஹா, காலத்தின் ஓட்டம், டைம் எனக்கு எதிரா இருக்குன்னு எவ்வளவு நாசூக்கா சொல்றாரு பாரு, காலத்தை வெல்லச் சொல்றாரோ. கதையின் அடுத்த கட்டம். இப்படி சித்தார்த் ஒவ்வொரு சாதாரண விஷயத்தையும் தெய்வீகமாக பார்க்க அந்த குட்டி மனிதனோ தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள போராடுகிறான். இப்போது ஒரு சிக்கல். அந்த கல்லை தேடி ஊர் மக்கள் சிலர் சித்தார்த்தின் வீட்டிற்கு வருகிறார்கள். சித்தார்த் அந்த சிறிய மனிதனை ஊர்க்கண்ணில் படாமல் எப்படி காப்பாற்றப் போகிறான்? அந்த சாதாரண குட்டி மனிதன் சித்தார்த்தின் ஒரு பெரிய